5 வருடங்களை கிட்டத்தட்ட நிறைவு செய்கின்ற இந்த நேரத்தில் பிரதமருடைய வருகையை பற்றி முதல்வர் பேசுகிறார் என்றால், ஒன்று, அவர் மத்திய அரசாங்கம் அல்லது மத்திய அரசின் வாயிலாக பிரதமர் மோடி அவர்கள் தமிழகத்துக்கு செய்த வேலைகளை அவர் ஒன்று தெரியாமல் இருக்க வேண்டும் அல்லது வேண்டுமென்றே பேச வேண்டும். எத்தனை முறை பிரதமர் வந்து தமிழக அரசுக்கான திட்டங்களை கொடுக்கும் போது கூட மாநிலத்தினுடைய முதலமைச்சர் வராமல் தவிர்த்திருக்கிறார். அதனால பிரதமர் வந்து தமிழ்நாட்டுக்கு திட்டங்களை கொடுக்கும் போது, ராமேஸ்வரம் பாம்பன் பாலம் திறந்து வச்சிருக்கும் போது கூட அந்த நிகழ்ச்சிக்கு முதலமைச்சர் வரல. அதனால அவருக்கு தமிழகத்திற்கு பிரதமர் எத்தனை முறை அரசியல் இல்லாமல் திட்டங்களுக்காக வந்திருக்கிறார் என்பது அவருக்கு தெரியாது. அதனால நாங்க பட்டியல் கொடுக்க தயாரா இருக்கோம். இன்னைக்கு பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு என்னென்னவெல்லாம் செஞ்சிட்டு இருக்கோங்கிறத சொல்லதான் போறாரு. அதனால அவர் பேசுறது அவர் காது கொடுத்து கேட்கணும். பிரதமர் வராரு, தமிழ்நாட்டிற்கு வர வேண்டிய நிதி, பிரதமர் வராரு, தமிழ்நாட்டிற்கு வர வேண்டிய நிதி எப்போ வரும் கேட்கிறாரு. தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை அவர்கள் கூட்டணியில் இருந்த காலத்தை விட 3 மடங்கு அதிகமாக கொடுத்திருப்பவர் மோடி அவர்கள். அதனால தாங்கள் ஆட்சி செய்த 10 ஆண்டுகளை விட அதிகமான நிதியை பெற்றுவிட்டு இப்போது முதலமைச்சர் மக்களுக்கு எதுவுமே தெரியாது என்று நினைத்துக் கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார். நன்றி.